ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ். சரிங்களா? இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து இப்போ SBI CLERK நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, போன வாட்டி மெயின்ஸ் வந்து ஒரு 1 வீக்லேயே ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து 1 வீக்லேயே கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த வாட்டியும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸோட சேர்த்தே தான் மெயின்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து கரெக்டும் கூட தான். பட் யார் யார் எப்பப்போ மெயின்ஸுக்கு படிக்கலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அட்வைஸ். நான் 2013 SBIக்குள்ளே போனேங்க. ஸோ அப்போ வந்து சிங்கிள் டெஸ்ட்டு தான், ரிட்டர்ன் வந்து சிங்கிள் டெஸ்ட்டு தான். ஸோ அது வந்து இப்போ இருக்கிற ப்ரிலிம்ஸ் மாதிரி அவ்வளோ ஈஸியாகவும் இருக்காது. இப்போ இருக்கிற மெயின்ஸ் மாதிரி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு 2 டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் ப்ரிலிம்ஸு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் எல்லா பேசிக்ஸும் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் முதல்ல. லைக் இப்போது ஆப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டியில் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து என்ன சம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியுதா, உங்களால் வந்து அனலிட்டிக்கலாக யோசித்து அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்யூஷன் கொடுக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். அதுதான் பேசிக், ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டாலே அதுலேயே உங்களுக்கு மெயின்ஸோடதும் நீங்கள் போட்டுருவீங்க. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, மேம் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபராக இருந்தது, இந்த மாதிரி வருமா, SBI கிளர்க்குக்கு ப்ரிலிம்ஸ் இப்படி வருமா அப்படி வருமானா, நீங்கள் வந்து ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறீங்க, ஓகேங்களா? இதுதான் மெயின்ஸ் கொஸ்டின், இதுதான் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அப்படின்னு எப்படி உங்களால் செக்ரிகேட் பண்ண முடியும்? ரொம்ப ஈஸியாக இருந்தால் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்னு எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்தால் அது மெயின்ஸ் கொஸ்டின், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அது மெயின்ஸ் கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் வந்து பிரிச்சுக்கிறீங்க. அது ஓகே, அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கொஸ்டின் பேப்பர். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் படிப்பேன், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதோ இல்லை வேறு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதிலிருந்து ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏன்னா அது மெயின்ஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லி யாருமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். நீங்கள் இன்ஸ்டியூட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி யாருமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சாப்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லா சம்ஸும் போட கற்றுக்கோங்க. அது வந்து டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு ரெஃபர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த புக்கில் உங்களுக்கு என்னென்ன மாடல் சம்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அப்ரோச் பண்ண முடியுதா, போட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி படிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் 3மே வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு 2ம் சேர்ந்து தான் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸு உங்களால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிக், அதாவது பேசிக்னால் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, ஒரு புக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸும் என்னால் போட முடியும், எது கேட்டாலும் என்னால் போட முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ஸ்பீடெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம், அக்யூரசி கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த டயத்தில் நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்கலாம். மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ரீசனிங்கில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கிற ஒரு பசில் போட்டு பார்க்கலாம். அதில் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நீங்கள் வந்து படிக்கிறது, ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், முதல்ல வந்து ஒரு இது இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய தேட்டர், ஓகேங்களா? தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறீங்கல்ல, அது மாதிரி ஒரு தேட்டர். ஸோ அந்த கேட் வந்து இப்படி கொஞ்சம் தான் இப்படி ஓப்பன் க்ளோஸில் இருக்குது, இதில் நம்ம வந்து உள்ளே போகணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் நம்ம உள்ளே போனால் போதும், ஃபஸ்ட்டு உள்ளே போனால் தாங்க நீங்கள் வந்து உள்ளே போய் டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் படமே பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தாங்க ப்ரிலிம்ஸும், முதல்ல ப்ரிலிம்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத முடியும். ஸோ இந்த மெயின்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக படிக்க வேண்டிய ஜென்ரல் அவேர்னஸ், இதை வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றது வந்து ஒரு
ஒரு அன்ரிட்டன் ரூல் கரெக்ட்டுங்களா. டெய்லி நியூஸ் பேப்பர் நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாம்ஸ், எக்ஸாம் பர்பஸில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும். அது பேரே ஜென்ரல் அவேர்னஸ், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம அவேராக இருக்கணும். ஸோ அதனால நம்ம அதை படிச்சுட்டு தான் இருப்போம். நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸை படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் டெய்லியும் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நியூஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. ஓகேங்களா, அதுவே மோர் தேன் இனஃப்ங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விட்டு போன ஜென்ரல் அவேர்னஸை படிக்கிறதுக்கு அதுவே மோர் தேன் இனஃப். சரிங்களா. இப்போ சப்போஸ் இது வந்து ப்ராப்பராக பிளான்டாக போகிறவங்க, ஸோ அப்படி இல்லை மேடம், நான் வந்து கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே உட்காருவேன், அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வரும், அதாவது நான் பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவேனான்னு எனக்கு நல்லா தான் எழுதிட்டு வந்திருந்தேன், ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் நான் வந்து அடுத்து மெயின்ஸுக்கு படிப்பேன் அப்படின்ற பேர் நிறைய பேர் இருப்போம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா எழுதியிருக்கோன்னு உங்களுக்கு தோணிருச்சுனாலே நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருங்க. இன்னொன்று வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது மெயின்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற உங்களோட இன்னொரு டவுட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்டியில் நான் சொல்லிட்டேன். லைக் நீங்கள் ஒரு டாப்பிக்குன்னு எடுத்துக்கிட்டா அந்த டாப்பிக்கில் நம்ம செக்ரிகேட் பண்ண முடியாது. இது கஷ்டமான சம்மு, இது ஈஸியான சம்முன்னு வேணால் நம்ம பார்க்கலாமே ஒழிய, இந்த சம் வந்து மெயின்ஸ் சம்மு, இந்த சம் வந்து ப்ரிலிம்ஸ் சம்மு, அதனால இதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஃபுல்லாக தான் நம்ம வந்து அந்த சாப்டர், இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஃபுல்லாக தான் பார்ப்போம். இங்கிலீஷில் வந்து புதுசாக நீங்கள் எதுவுமே படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா பேசிக்ஸே தான் கேட்க போகிறாங்க திரும்பியும். ஸோ அதே மாதிரியான உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் இருக்க போது, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் இருக்க போது. காம்ப்ரிஹென்ஷன் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டில் இருக்கும் போது அது வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் பேஸ்டாக இருக்கும், இல்லை எக்கனாமி ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கூட இருக்க போது, அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிலிம்ஸோடு சேர்த்து நான் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்றது ஒன்றும் தேவைப்படாது. இதே இது ரீசனிங்க்கு வரீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் பிளட் ரிலேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் பிளட் ரிலேஷன் தான், மெயின்ஸுக்கும் அதே பிளட் ரிலேஷன் தான். இங்கே டைரக்ஷன்னா அதே டைரக்ஷன், இங்கே ஃப்ளோரிங் சம் நம்பர் ரேங்கிங் அப்படின்னா அங்கேயும் அதே தான். அப்போது என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எதுவுமே மெயின்ஸுக்கு பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக உட்காந்து படிக்க போகிறோம் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் பிஓக்கு மட்டும்தான் எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங்லாம் இருக்குது, இங்கே அதுவும் இல்லை. ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ப்ரிலிம்ஸ் ஒழுங்காக எழுதுங்க. எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற டைம்லேயே நீங்கள் வந்து 6 months மெயின்ஸை வந்து 6 months ஜென்ரல் அவேர்னஸை வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஒன்றும் பெரிய கம்பு சுற்றுற வேலையே இல்லைங்க. ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கிற டயத்தில் ப்ரிலிம்ஸை நல்லா படிங்க. அதுலேயே 50 to 60% மெயின்ஸ் சாப்டர்ஸ் கவர் ஆகிடும். நம்ம மெயின்ஸுக்கு தனியாக திரும்பியும் போட்டு பார்க்க வேண்டியது. இப்போது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து இதில் ப்ரிலிம்ஸில் வந்து அதிகமாக பார் அண்டு டேபிள் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் அதிகமாக ஒரு 5-6 கேள்விகள் தான் திருப்பி வருது. ரேஷியோ, மோர் ஆர் லெஸ்ஸு, அப்புறம் வாட் பர்சன்டேஜ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வருது. அப்போ பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், இதுதான் நம்மளுக்கு இங்கே பேஸாக இருக்குது. நான் என்ன சொல்ல, இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 4 hours டைம் இருக்குங்க. 4 hours ஜாஸ்தியான டைம். ஒருத்தர் வந்து பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 hours வந்து ரொம்ப ஜாஸ்தியான டைம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 hours சின்சியராக படித்தாலே அதுவே பயங்கர டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னு தாங்க அர்த்தம். ஏன்னா நம்ம பிரெயின் அவ்வளோ நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம நிறைய பிரெயின் யூஸ் பண்ணுறோம், நிறைய திங்க் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும், அப்ளை பண்ணணும் நம்ம பிரெயினை. ஸோ நம்ம விஜிலண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஸோ அதுவே ரொம்ப ஜாஸ்தி டைம். நான் சொல்கிறது கண்டினியூஸாக 2 hours நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 hours தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு ஜாப் கோயராக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற இந்த மினிமம் டயத்தில் ப்ரிலிம்ஸுக்கே நான் படிக்க கஷ்டப்படுறேன், அதாவது ப்ரிலிம்ஸ்க்கே இன்னும் என்னால் பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக நான் வந்து இன்னும் கவர் பண்ணல அப்படின்னு நினைக்கிற நீங்கள்
அந்த 2 ஹவர்ஸ்லேயும் ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ கட் டவுன் பண்ணிவிட்டு ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் பார்க்குறதோ இல்லை இன்னும் ஹார்டான பசில்ஸ் போட்டு பார்க்குறதோ என்ன மீனிங்? முதல்ல ப்ரிலிம்ஸ்குள்ளே பாஸ் பண்ணி போனால் தானே அடுத்து மெயின்ஸுன்ற கொஷினேமோ. ஸோ முதல்ல நம்ம அதை பாஸ் பண்ணணும் இல்லையா? இருக்கிற 2 ஹவர்ஸை ஃபுல்லஸ்ட்டு எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸை முதல்ல கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் தாங்க போக முடியும். ஸோ நிறையா பேருக்கு இதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாங்க. நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு லைக் இல்லை மேடம் இது ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கலாம். பட் இந்த மெத்தட் வந்து பாசிபிளான மெத்தட், எல்லாராலையும் செய்யக்கூடிய மெத்தட். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பில் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா அந்த இலக்கை நோக்கி ஈஸியாக நீங்கள் வந்து எய்ம் பண்ணி உங்கள் அம்பை விட்டுருவீங்க. இப்போ 2 இலக்கு இருக்குன்னா எதை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டிலமா இருந்துக்கிட்டே இருக்குமா இருக்காதா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், எப்பயுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஸோ எதெல்லாம் ப்ரிலிம்ஸோட கம்பைன் பண்ணி படிக்க முடியுதோ அதெல்லாம் ப்ரிலிம்ஸோட கம்பைன் பண்ணி படிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன இந்த சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காமனாக இருக்கிற டாபிக்ஸை வந்து நம்ம 2த்துக்கும் சேர்த்து படிச்சிடலாம். மெயின்ஸுக்கு மட்டும் வரக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸை வெயிட் பண்ணுங்கள். 1 வீக் தான் டைம் இருந்தாலும் போதும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரிசல்ட் வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து எழுதிட்டு வந்த உடனேயே நீங்கள் வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இட்ஸ் மோர் தேன் இனஃப்ங்க. நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் நம்மளே வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பிடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் வருது, இனி நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இருக்கிற மேஜர் ஏரியா, மேஜர் த்ரெட்டு ஜென்ரல் அவேர்னஸ், அதுதான் நிறைய பேரோட வீக்கர் ஏரியாவும் கூட. ஸோ நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா அடுத்தவங்களோட வீக்னஸை நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக நம்ம வந்து மாற்றிக்கணும். ஸோ யாருமே அதில் வீக்காக இருக்கக்கூடாதுங்க, எல்லாருமே அதை அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும். ஸோ மாற்றிக்கிட்டோன்னா நம்மளும் ஈஸியாக மெயின்ஸையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது போக நம்ம ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அதை நம்ம டெய்லியும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக மெயின்ஸையும் கிளியர் பண்ணிடலாங்க. பயப்படாதீங்க. லைக் ப்ரிலிம்ஸ் டைம்லேயே நான் மெயின்ஸ் படிக்கலை, அப்போ நான் வந்து இது வந்து யூபிஎஸ்சியோ இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லைங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு பேங்க் எக்ஸாம் தான். ஸோ இப்போது அதுலேயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பிரித்து படிக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. எப்படின்னா 1 வேர்டாக படிச்சிருவாங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெயின்ஸில் வந்து அதையெல்லாம் சேர்த்து தான் எழுத போகிறோம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அது தப்பு. எப்பயுமே நீங்கள் எஸ்ஏ டைப்பில் படிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ சுதந்திர போராட்டம் எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னு ஸ்டோரியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் என்ன 1 வேர்டு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் 1 வேர்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுருவோம் நடுவில். அதுதான். ஸோ ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை. இது வந்து நம்ம யோசிச்சு பண்ண வேண்டியது. இது வந்து நம்ம லைக் எஸ்ஏ டைப்பே இல்லை, நம்ம மெமரி பேஸ்டே இல்லை. இது ஃபுல்லாமே நம்ம அனாலிட்டிக்கல் திங்கிங் பேஸ்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கும் காமனாக இருக்கிற சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இருக்கிற ஹவர்ஸில், அதாவது கம்மியான ஹவர்ஸ் இருக்குது, 3 ஹவர்ஸோ இல்லை 4 ஹவர்ஸோ இருக்குது, அந்த ஹவர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியே உங்களால் ப்ரிலிம்ஸில் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அக்யூரஸியும் ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னு இருக்கிறப்போ அந்த டயத்தையும் குறைச்சிக்கிட்டு, அப்போ நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இருக்கிற 4 ஹவர்ஸில் சம் 2 ஹவர்ஸ் என்னமோ தான் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, மீதி 2 ஹவர்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டேஜில் மெயின்ஸ் வந்து அன்சர்டைன், கரெக்டுங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு மெயின்ஸ்க்கே போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இங்கே மெயின்ஸ் வந்து இங்கே அன்சர்டைனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு போடுற டயத்தையும் வேஸ்ட் பண்ணி மெயின்ஸ் படிக்கிறீங்க. ஓகேங்களா? மெயின்ஸில் என்ன மாதிரி கொஷின் வரும்னு தெரியாது. மெயின்ஸை இப்போ அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டியும் இருக்காது. ஏன்னா நம்ம பதட்டமெல்லாம் ப்ரிலிம்ஸில் இருக்கும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளே அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கோம். அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டி சொல்லியிருக்கோம், என்னென்ன டாபிக்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும்னு. ஸோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதில் வந்து பேசிக்ஸு எல்லாமே உங்கள்கிட்ட என்ன ரெஃபரன்ஸ் புக் வச்சுருக்கீங்களோ, நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸும் சொல்லியிருக்கோம், அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு படிங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு, அக்யூரஸி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மெயின்ஸும் சேர்த்து தான் படிக்கிறீங்க. அதில்
ஸோ சப்ஜெக்டில் ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷில் மெயின்ஸு ப்ரிலிம்ஸோட சேர்த்தே நம்ம படிச்சுருவோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும், அப்புறம் ஒரு சில அடுத்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியில் இருக்கிற ஒரு சில கொஷின்ஸ். எப்பயுமே பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாங்க. அதனால உங்களை நீங்கள் செல்ஃப் பிலீவ் பண்ணி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கோல், ஒரு எக்ஸாம், ப்ரிலிம்ஸு. ஆனால் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, டெய்லி வொக்காபுலரி படிக்கிறவங்களா இருந்தால் மெயின்ஸுக்குன்னு தனியாக ப்ரிப்ரேஷனே போட தேவையில்லைங்க. ஆனால் இப்போது படிக்கிறவங்களுக்கு கூட, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட முடியாதுன்றதே இல்லை. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா முடியும். ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணுங்கள், அப்புறம் மெயின்ஸுக்கு அதை எப்படி படிக்கலான்னு நானே சொல்கிறேங்க. ஆல் த வெரி பெஸ்ட்டுங்க. நம்பிக்கையே விட்டுறாதீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்கள் நம்பினீங்கன்னா ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட்டுங்க. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஏதாவது SBI கிளர்க்குக்கு நம்மள்கிட்ட ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான். SBI கிளர்க்கோடது 45 days பிளானு. November 28 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தேங்க்யூங்க.